இந்த மீனவன் கடல்ல இருந்து ஒரு பாட்டில கண்டுபிடிக்கிறான். உடனே இந்த பாட்டில ஓபன் பண்ணோன்னு அதுல இருந்து ஒரு பெரிய பூதம் வந்து என்ன பாட்டில் அடிச்ச உடனே நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இந்த பையனை மிதிக்க பார்க்கும்போது இந்த பையனும் பாய்ந்து போயிட்டு அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பூதத்துக்கிட்ட சொல்றான், அந்த பாட்டில இருந்தானே நீ வந்தேன்னு சொல்ற, ஆனா இவ்வளவு பெருசா இருக்க, உன்னால எப்படி அந்த பாட்டிலுக்குள்ள போக முடிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த பூதம் உனக்கு நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலுக்குள்ள போயிருது. அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில மூடி அந்த பூதத்தையுமே அடைச்சிடுறான். அதுக்கப்புறமா அந்த பூதம் சொல்லுது, என்ன மன்னிச்சிடு, என்ன வெளியே விடு, நீ கேட்கிற வரத்தை நான் தருவேன்னு சொல்லும்போது இந்த பையனும் அதை எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லும் போது அந்த பூதம் வந்து இவனுக்கு வாக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த பாட்டில திறந்ததுக்கு அப்புறமா அந்த பூதம் இவன் முன்னாடி மண்டிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேக்குது. அப்ப அந்த பையன் சொல்றான், எனக்கு ரொம்ப நேரமா பசிக்குது, அதனால சாப்பிட ஏதாவது கொடுன்னு. அப்ப அந்த பூதம் பாத்தீங்கன்னா அதோட மந்திர சக்தியை வச்சு இவனுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடா கொடுக்குது. அந்த சாப்பாடையும் சாப்பிட்டு அந்த பையன் இப்ப என்னோட சகோதரனை காப்பாற்றணும், அதனால எனக்கு தேவையான ஒண்ணு வேணும், மலை மேல இருக்க அந்த பெரிய புத்தர் கோயிலுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லும் போது அந்த பூதமும் சரின்னு சொல்லிட்டு அதோட முதுகுல சுமந்து இந்த பையனை வந்து அந்த மலைக்கு கூட்டிட்டு போகுது. அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க போர் வீரர்களுக்கு தெரியாம அந்த சின்ன குகை வழியா போயிட்டு அந்த புத்தர் சிலை மேல ஏறி அந்த மாய கல்லையுமே எடுத்துறான். அதுக்கப்புறமா அந்த கல்லு வழியா அவங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லி பாக்குறான். அவங்க அண்ணன் மலைக்கு நடுவுல மாட்டிக்கிருக்கான். உடனே பாத்தீங்கன்னா அந்த பூதத்தோட முதுகு மேல ஏறி அவங்க அண்ணாவுமே இந்த பையன் காப்பாத்திடுறான்.